Welcome to 360 degree arrow TV channel. என் பேர் ஜெயக்குமார். நான் வந்து சென்னையில் இருக்கிறேன். என்னுடைய வயது வந்து 65 ஆகுது. நான் டெக்ஸ்டைல், என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து டெக்ஸ்டைல் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட நான் ஒரு 45 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டையர் ஆகி இப்போ நான் வீட்டில் சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் இயற்கையிலே வந்து எனக்கு வந்து ஒரு ஆர்ட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுல இருந்து. அது ஆக்சுவலாக நான் யார்கிட்டையும் போய் படிக்கலை, ஒரு காட் கிஃப்ட் மாதிரி எனக்கு இயற்கையிலே உள்ள ஒரு திறமை அது. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் இதை பண்ணி நான் வளர்த்துக்கிட்டேன். அந்த மாதிரி விஷயங்களை வந்து எனக்கு தெரிஞ்ச நானே எப்படி கற்றுக்கிட்டேன், என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்டதும் உங்களுக்கு இந்த இப்போ பார்க்கக்கூடிய இந்த வியூவர்ஸுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்ச அந்த ஒரு அனுபவமும் அந்த ஒரு பயனும் உங்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இப்போ நான் இது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால டெக்ஸ்டைல் கார்மெண்ட் எப்படி டிசைன் பண்ணுறது, டெக்ஸ்டைல் டிசைனிங், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாவை வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அது பயனுள்ள மாதிரி உங்களுக்கு நான் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெயிண்டிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இப்போ நார்மலாக பென்சில் ட்ராயிங் இருக்குது, அதுக்கப்புறம் கலர் பென்சில் ட்ராயிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் பண்ணுவோம், அதுக்கு மேலே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா ஆயில் கலர் பெயிண்டிங் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4-5 விதமான பெயிண்டிங்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக நார்மலாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எப்பவுமே சின்ன பிள்ளையிலேருந்து பென்சிலில் ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்ன பொம்மையில் பார்த்து வரைவோம், இல்லை சின்ன வீடு வரைவோம், சின்ன குட்டி பொம்மையாக இருக்கும், அந்த மாதிரி இதுகளை வரைவோம். அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலர் பென்சில் யூஸ் பண்ணி அதுகளுக்கு கலர் அடிப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகி கொஞ்சம் நம்ம அதுக்கு கொஞ்சம் நல்ல பழக்கம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜ் மாதிரி தான் நானும் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு திறமையான ஒரு ஆர்டிஸ்டாக தான் நான் இருக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அக்ரிலிக் பெயிண்டிங்கில் பண்ண ஒரு ட்ராயிங், இது ஒரு பெயிண்டிங். இது பிளாக் பேக்ரவுண்டில் அக்ரிலிக் பெயிண்டை யூஸ் பண்ணி ஒரு வரையப்பட்ட ஒரு ஹார்ஸுடைய ஃபேஸ் இது. அதே மாதிரி ஆயில் பெயிண்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இயற்கை காட்சிகள் வரையலாம். இது வந்து கேன்வஸ் போர்டுன்னு சொல்கிறது. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வெறும் போர்டு தான். இதை வந்து யூஸ் பண்ணது வந்து கம்ப்ளீட்டாக ஆயில் பெயிண்டிங் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி வரையப்பட்ட ஒரு ட்ராயிங்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு ஆயில் கலர் பண்ண ஒரு போர்டில் வரையப்பட்ட ஒரு ட்ராயிங்கு. அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்னு சொல்கிறது நார்மலாக, அதாவது அது வந்து தெளிவான ஒரு விளக்கம் இல்லாமல் ஆனால் எதை ஒன்று குறிப்பிட்டு ஒரு விளக்கக்கூடிய ஒரு வகையில் ஒரு வரையப்பட்ட ஒரு ட்ராயிங். இது அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் சொல்கிறது. இதுவும் ஆயில் கலரில் பண்ணுது. சாரி, நான் திருப்பி காட்டினேன். திஸ் இஸ் த கரெக்ட் டைம். இது ஒரு ஆயில் பெயிண்டிங். அதே மாதிரி கேன்வாஸ்க்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கேன்வாஸுக்கு போகிறோம். கேன்வாஸில் எப்படி வரையணும் அப்படிங்கிறது இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஆனால் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. நம்மளே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும்னா தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு சில இதில் வருது. அதே மாதிரி கேன்வாஸில் வரைஞ்ச அக்ரிலிக் பெயிண்டை யூஸ் பண்ணி வரைஞ்ச ஒரு ட்ராயிங் இந்த ட்ராயிங். இது வந்து கம்ப்ளீட்டாக கேன்வாஸ் இது கிளாத்து, பட் வரைஞ்ச யூஸ் பண்ண மீடியம் வந்து அக்ரிலிக் பெயிண்ட். அக்ரிலிக் பெயிண்ட் என்னங்கிறது கேட்டிங்கன்னா அது வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணலாம், ஆயிலுக்கு மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ரொம்ப சீக்கிரம் காயும் இது. ஸோ நம்ம கலர் மிக்ஸ் பண்ணி வரைகிறது வந்து ஃபாஸ்ட்டாக வரைகிறது பழக்கம் பண்ணி ஆச்சுன்னா அக்ரிலிக் பெயிண்ட்டை வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்டிங் போகணும். இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த ஆயில் பெயிண்டிங். இது பாருங்கள், இது கொலாசியை வரைஞ்சது. இது அதே மாதிரி இந்த மாதிரி டிராயிங்ஸ் வந்து இது வந்து ஆயில் பெயிண்டிங் தான். ஆக்சுவலாக ஆயில் பெயிண்டிங் ஆன் கேன்வாஸ், மீடியம் வந்து ஆயில் கலர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸு எனக்கு தெரிஞ்சதை வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு வீடியோவுடையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஓய்வு டைமில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை நீங்கள் வரைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் வரும். நம்ம வரைஞ்சி அதை எடுத்து பார்த்து ஃபைனலாக பண்ணி 10 பேரை பார்க்கும்போது அடே இப்போ சூப்பராக வரைஞ்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சந்தோஷம் வரும்.
அதுக்கு கோடி கொடுத்தாலும் விலைக்கு அதுக்கு இது விலையே கிடையாது. ஸோ இனிமேல் வர செஷன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கார்மெண்ட் சைடில் போவோம். கார்மெண்ட் எப்படி டிசைன் பண்ணுறது, என்னென்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், எப்படி கார்மெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன் பண்ணுறது, ஆண்களுக்கான உடைகளும் சரி, பெண்களுக்கான உடைகளும் சரி, சின்ன குழந்தைகளுக்கான உடைகளும் சரி, என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ண முடியும். நாம் பெரிய ஆண்களுக்கு உபயோகப்படுத்துகிற வந்து பெண்களுக்கு உபயோகப்படுத்த முடியும். அது முடியாமல் இல்லை, பட் ரொம்ப அதை கேர்ஃபுல்லாக அதை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்குள்ள மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது, அதுக்குள்ள டிசைன்ஸு அது மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அது இல்லாமல் உங்களுக்கு ஃபேப்ரிக் டிசைன், ஃபேப்ரிக் எப்படி டிசைன் பண்ணுறது, இப்போ செக் பேட்டர்ன் இருக்குது, இல்லை பிரிண்டிங் இருக்குது, அந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் எப்படி பண்ணுறது, அதுக்குன்னு பேசிக் என்னென்ன மாதிரி பண்ணுங்கிறத ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் உங்களுக்கு சொல்லித்தர விருப்பப்படுறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் பண்ணலாம், இல்லை கமர்ஷியலாகவும் நீங்கள் பண்ணி அது மூலமாக நிறைய நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து குடும்பத்துக்கு தேவையான எக்ஸ்ட்ரா மணி இன்கம் கூட நீங்கள் இது நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். see you later. சுப்பிரமணியன்.